வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த மேக்கப்பை பண்ணிவிட்டு நம்ம ரீல்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு ப்ரைவேட்டாக மெசேஜில் கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க. சரி, அந்த ஸ்னீசிங் சேலஞ்ச் எடுத்த மாதிரி இதையும் டிலே பண்ணிட வேண்டாம் அப்படின்றக்காக தான் இது வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு மறுநாள் உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும் இந்த வீடியோ. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேக்கப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடல, ஃபேஸ் மட்டும் கழுகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா, இது வந்துட்டு ஹிமாலயா மாய்ஸ்சரைசர். இது எதுக்கு நான் போடுறேன்னா, இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நம்ம மேக்கப் போடுறோம் இல்லைங்களா, எந்த ஒரு நம்ம க்ரீம் போடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போட்டோம்னா அந்த க்ரீம்ஸ் எதுவுமே நம்மளோட ஸ்கின்குள்ளார போயிட்டு அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போடுறோம். ஓகே, நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ரொம்ப லைட்டாக போட்டாலே போதும். மேக்கப் போடுறவங்க ஒரு சிலர் வந்துட்டு கழுத்துக்கெலாம் போட மாட்டீங்க. அப்படி இருக்காதீங்க எப்போதுமே. ஏன்னா கழுத்துக்கு போட்டிங்கன்னா தான் அந்த ஃபேஸ் கலரும் கழுத்து கலரும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் போட்டுட்டு கழுத்துக்கு போடலைங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும், கழுத்து இருந்துட்டு கருப்பாக தெரியும். ஓகே, இது வந்துட்டு 1 செகண்ட் காயணும். இந்த கருவளை இருக்கவங்களாம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேஸில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கருவளையம்லாம் தெரியாமல் இருக்கும். ஓகே, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, லாக்மி ஃபவுண்டேஷன். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய ஸ்கின் டோன் இருந்துட்டு லைட்டாக கொஞ்சம் டார்க்கானது நம்ம போட்டால் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு இருந்துட்டு செட் ஆகும். எனக்கு லைட்டாக போட்டோம்னா ரொம்ப பூதம் மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தவங்க ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் பழக்கமே கிடையாது. அதனால் நாங்கள் கையிலேயே தான் போட்டுக்குவேன். இந்த மூக்கு கிட்டலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்படியே அந்த நோஸ் கட்டுன்னுட்டு ஷேப்பாக வரும். நீங்கள் இந்த உங்களுக்கு சின்ன இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணி இப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்கள் சின்ன இருந்துட்டு நல்லா கூர்மையாக உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக எடுத்து காட்டும். அது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இது அப்படியே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா காம்பேக்ட் பவுடர். இந்த பவுடரை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரும் கையில் அடிக்கலாம்னு கேட்பீங்க. பவுடர் வந்துட்டு கையில் அடித்தா அது அப்படியே ஒரு இடத்துல திட்டு திட்டாக இருக்கும். ஓகே, பவுடரும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ மேக்கப் போயிடலாம்.
நான் ஐப்ரோ வந்துட்டு எப்போதுமே த்ரெட் பண்ணதும் இல்லை, த்ரெட் பண்ணவும் மாட்டேன். பென்சிலே நம்ம இது பண்ணிக்கலாம். லைட்டாக தான் போடுவேன். ஆல்ரெடி என்னோடய ஐப்ரோ வந்துட்டு டார்க்காக தான் இருக்கும். லைட்டாக மட்டும் ஷேப்ஸ் வரைஞ்சா போதும். ஓகே, ஐப்ரோ முடிச்சாச்சு. இங்கே லைட்டாக கேப் இருக்குது, அதை மட்டும்தான் ஃபில்லப் பண்ணேன். ஓகே, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐலைனர். ஃபினிஷிங் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே காயட்டும். நம்ம 1 செகண்ட் பையன் அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் உங்ககிட்ட 1 மினிட்ன்ற மாதிரி நான் கேட்டேன். இந்த ஐலைனர் மட்டும் கொஞ்சம் காயட்டும். நம்ம அப்படியே கண்ணை ரொம்ப மேலே ஓப்பன் பண்ணோம்னா அந்த இதெல்லாம் போயிட்டு இங்கே மேலே ஒட்டிடும். அப்போ பார்க்குறக்கே கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் எப்போதுமே ஐலைனர் போட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஆர் ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி கண்ணை மூடிடுங்க. இது காயிற வரைக்கும். இது கொஞ்சம் மேலோட்டமாக காஞ்சிச்சுனா கூட ஓகே தான். ஓகே, காஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் மைய அவ்வளோக்கா போட மாட்டேன் எப்போதுமே, எப்போயாச்சும் தான் போடுவேன், அது ரேர் தான். இதுக்கப்புறம் என்னென்னா பொட்டு வச்சிடலாம். இன்னமுமே காயணும் ஐலைனர். ஓகே, நம்ம டைமை வீணாக்க வேணாம். நம்ம பொட்டை வச்சுட்டு எப்போதுமே கீழே எப்போதும் நான் கோடு வைப்பேன், பிடிக்கும். ஏன்னா அந்த கல் போட்டுன்றது சின்னதாக இருக்குது இல்லைங்களா, நம்ம ஒரு கோடு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். கம்மல், ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். வேறு ட்ரெஸ்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் போட்டு வந்த பின்ன இப்போ இது வந்துட்டு நைட்டி தான் போட்டிருக்கேன். ஓகே, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். மாற்றிட்டு வந்துட்டு உங்களை நான் பார்க்குறேன். நான் ஒரு 3 ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அந்த 3மே உங்களுக்கு நான் பண்ணி காட்டிடுறேன். ரெகுலராக இந்த 3 மட்டும்தான் நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுவேன். எந்த ஹேர் ஸ்டைல் என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். இதெல்லாமே இப்படி எடுத்து இங்கே வந்து கிளிப் குத்திடுறது. 1 செகண்ட். ஓகே, அதே மாதிரி நம்ம பஃப் வேணும்னா பஃப் மாதிரி வச்சுக்கலாம், வேணாட்டு நம்ம நார்மலாகவே ஆக்கிக்கலாம். 1 செகண்ட். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ரெடி. ஓகே, இதை நம்ம முன்னாடி முடியை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். செகண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லா முடியும் சேர்த்து அப்படியே பின் பண்ணிடுறது. ஓகே, செகண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லா முடியும் எடுத்து கிளிப்பு குத்திட்டு ஃப்ரீ ஹேர் விடுற மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணி ரீல்ஸ் எடுப்பேன். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஹேர் ஸ்டைல் கூட சொல்லலாம். ஓகே, பேருங்க அதையே பார்த்துடலாம். இது வந்துட்டு எனக்கு சைடு ஜடை போடுறதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஓகே, கொஞ்சம் பின்னுறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஓகே பண்ணிடலாம். வெயிட் 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 சாரிங்க, பையன் வந்துட்டு அந்த கேமரா ஸ்டிக் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு போயிட்டான். ஓகே, இது ஒரு லேயராக நம்ம எப்படி எடுத்து இங்கே நம்ம பின்னும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு லேயராக வரும். இந்த பக்கம் முடிச்சாச்சுங்க பாருங்கள். இதே லேயராக வந்திருக்குது, பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அதே மட்டுமே இந்த சைடு பிள்ளைடணும். பேபியை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சிஸ்டர் பார்த்துக்கிறதுனால பரவாயில்ல. அவ்வளோதான், ஃபினிஷிங் வரப்போகுது. இந்த பக்கம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிம்மா பையன் எங்கேயோ இடிச்சுக்கிட்டான் போது. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சுது. இந்த இருந்துட்டு நீங்கள் இங்கே எல்லா முடியும் சேர்த்தி ஓகே, இந்த ஒரு லேயர் மாதிரி நல்லாயிருக்கும். இது நம்ம கிளிப்பு குத்திட்டு சைடு ஜடை போடுறதுனால ஓகே தான், இல்லைன்னா எடுத்து பின்னிட்டு ஃப்ரீ ஹேர் விடலாம், எப்படினாலும் ஓகே தான். நான் வந்துட்டு எடுத்து பின்னி 1 செகண்ட் இருங்க. மட்டும் முட்டு வேலைவா, சைடு ஜடை போட்டுடலாம்.
4 கால் ஜடை பின்னுறதுன்றது இதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால எனக்கு அதுக்கு டைமும் இல்லை. டக்கு டக்குன்னு கொஞ்சம் பெருசு பெருசாக முடி எடுத்து பின்னிடுறேன். ஏன்னா ஓகே, ஏன்னா டைம் இல்லை. டக்கு டக்குன்னு பின்னிட்டு ஆடுகால் ஜடைன்றது எப்படின்னா அது ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப சின்ன சின்ன முடியாக எடுக்கணும். ஆனால் அது பின்னுறது பெருசு இல்லை. நம்ம பின்னினோம்னா சிக்கு விழுந்துரும் முடி காலையில் பார்க்கும்போது. ஓகே, ஓகே இதோடைய இன்னும் கொஞ்சம் கூட பின்னலாம். ஓகே ஓகேங்க, இதான் என்னோடய ஓவரால் மேக்கப். பாருங்கள், இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைலு. இந்த நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்படி தான் நான் மேக்கப்பு போடுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நிறையா உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் பேச முடியல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இடையில இருந்துட்டு தம்பி அழுதுட்டு, அதனால் நான் என்ன பேச வரேன்றதே நான் மறந்து போயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, பாய்.